Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேமெண்ட் ப்ரூஃபோட ஒரு லெஜிட்டான வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மணி சைட். இதிலிருந்து நம்ம எடுத்துருக்க விட்ரா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. லெஸ்ஸான அமௌண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரீயான அமௌண்ட், ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, டேட்டுமே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? 22 Jan 2025 அன்றைக்கி எடுத்திருக்கேன். டேரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளார போய்க்கிறேன். அக்கௌண்ட்டில் போனது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பவர் தருவான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? வெறும் 2 GHz தான் தருவாங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் நடக்கிட்டே இருக்கும். டுடே பாசிபிலிட்டிஸில் எவ்வளோ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தென் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல்னு. நம்ம எப்போவுமே ஃப்ரீ ட்ரையலில் தான் இருப்போம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கிற படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு டெய்லி ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், இந்த ஃப்ரீ ட்ரையல் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 180 டேஸு. டெபாசிட் ஏதாச்சும் தேவைன்னா நோ நீட் டு டெபாசிட். வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல், எஸ் இன்ஸ்டண்ட்டாக தான் வித்ட்ராவல் கொடுத்தாங்க. தென் உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் பே அக்கௌண்ட், ஓகேங்களா? நீங்கள் விஐபி பை பண்ணியும் போகலாம். உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருன்றதும் இங்கே சொல்லியிருக்காங்க. அப் டு 100 LTC வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கேட்டால் எனக்கு தேவை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 0.11 LTC சொல்லியிருக்காங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததான் நம்ம இது வரைக்கும் வித்ட்ரா எடுத்துருக்க வெப்சைட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். நீங்களும் வித்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எடுக்கணும் தான் நானும் விரும்புகிறது, சரிங்களா? நான் வித்ட்ரா ப்ரூஃப் இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டில் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்ஸ் தான் கைஸ் வரும். ஏன்னா அவங்க ஆட்ஸ் மூலமாக தான் ப்ரொமோஷன்ஸுமே அவங்களுக்கு கெயின் ஆகும், ஓகேங்களா? நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், லோடிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஃபியூச்சர் பேயில் நான் காமிச்சிட்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வித்ட்ரா ப்ரூஃப், ஓகேங்களா? லைட் காயின்னு January 22 இன்றைக்கி தான் நான் கொடுத்தேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பயே கொடுத்துட்டாங்க, ரொம்ப டைமில் எடுத்துக்கவே இல்லை அவங்க. ஒரே ஒரு பேமெண்ட் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன், அந்த ஒரு பேமெண்ட்டுமே அதுதான். இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃபியூச்சர் ட்ரான்சாக்ஷன், ஓகேங்களா? இதே நீங்கள் டெபாசிட் வேலட் டெபாசிட் வழியாக பண்ணினா அது பெரிய பெரிய வெப்சைட்டில் பெரிய அமௌண்ட் தருவாங்க. இது சின்ன அமௌண்ட்னால இதில் ஷோ ஆகிருக்கு, சரிங்களா? இந்த அமௌண்ட் தான் பாருங்கள், லைவாகவே தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் எதுவும் எடிட் பண்ணலாம் கிடையாது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வர போகிறீங்க. உள்ளே வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி தான் கேட்கும். ஃபியூச்சர் பே இருக்கவங்க தான் யூஸ் பண்ணோம்னா எஸ். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டுக்கான அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபியூச்சர் பே இருந்தால் தான் உங்களால் இது ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும், ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் பைனான்ஸ் வச்சுருக்கேன், காயின்டிசைஸ் வச்சுருக்கேன், வேறு ஏதாச்சும் மைக்ரோ வேலட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, ஓகேங்களா? இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் பே தான். அதனால தான் நம்மளுமே அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறது. அதனால் ஃபியூச்சர் பே க்ரியேட் பண்ணலான்னா தயவு செஞ்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூடியூப்லேயும் நிறைய வீடியோ இருக்குது, நம்மளுமே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம்.